ஒரு பட்டத்து யானை மேல ஒரு சிட்டுக்குருவி ரொம்ப நேரமா கூச்சு கூச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சாம். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு அது என்ன பண்ணுச்சாம், கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு அப்படியே வந்துச்சாம். வந்துட்டு அப்படியே போணுச்சாம். முகப்புக்கு போணுச்சாம். முகப்புக்கு முன்னாடி போய் யானையுடைய முகத்தை பார்த்துட்டு, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னுச்சான். யானை சொன்னுச்சான், நீ எப்பப்பா வந்தேன்னுச்சான். நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னுச்சான். அப்படியா, தெரியல. நீ எப்படி எனக்கு தெரியாம வந்தியா, அது மாதிரி எப்படி வராம போயிடுது, அதுமே சொல்லாம போனுச்சு. நல்லது. இது யானை உள்ள சிட்டுக்குருவி மாரி சார் இப்பதான் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு போய் நீங்க சார் நீங்க உங்களுக்கு எது ஆள் கிடைக்கலங்கிறத அவர் போட்டு பெருசாக்குறீங்களா? ஒரு விதமான பதட்டமும் ஒரு விதமான அச்சமும் இந்த விசிகவுடைய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்குமே இருப்பதை நம்ம வந்து இல்ல சார். நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில கட்டுப்பட்டு துணை பூச்சலா இருக்கும்போது தெரிஞ்சு பேசணும். அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தளபதி இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்திருக்காரு. பாமக வந்து பாஜக நம்பி போனுச்சு, தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கு, சின்னத்தை இழந்திருக்கு. திமுக நம்பி போனி 2 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ சீட் கொடுத்து இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தளபதியை வந்து இவர் திரும்ப நம்பி பார்த்திருக்காரு. எதுக்கு பார்த்தாரு? நிதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு கட்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி படி கொடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க அதுக்காக அவங்க எல்லாரும் திட்டாங்கனாக்கா நாங்க இன்னொரு தடவை சொல்லாதீங்க.